இப்போ நாங்கள் அடுத்த பக்கத்து வீடு தானே. அப்போ நாங்கள் கொண்டு போகிறோம். நீங்கள் நடந்து கொண்டு போகிறீங்க. டீ கேட்டு சொல்கிற மாதிரி எத்தனை கிலோ வந்து அவங்களுக்கு கூட வந்து அப்படி இந்த அவ்வளோ மயரிங்கும் 1 கிலோ 1000 அண்ணன் கேக் அடிக்கிறாங்க. என்ன செய்றீங்க? 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ கட்டத்துக்கு நான் வருவேன் தானே. இப்போ நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். சொல்லுங்க. பெரிய பெரிய நான் கொண்டு போட்டேன். இல்லாட்டி நீங்களாம் கொண்டு போகணும். நீங்களாம் பாசம் நடக்கிறீங்க. அடுத்தா கவனம் என்ன நல்லா நல்லா இருக்கு. சரி நான் வீட்டை போவோமே. இப்போ என்ன முக்கியமான விஷயம் அந்த கேக்கே இருக்காங்க. நான் கொண்டு வந்து காட்டுட்டு இருக்கா. அனைவருக்கும் வணக்கம். நான் கயந்தன். ஓகே, அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா, அதாவது எங்கே தான் நிற்கிறோம். ஓகே, வளமை போல் வந்து எங்களுடைய வீட்டு முத்தத்தில் வந்து நிற்கிறோமே நினைத்தேன். அப்போ அதுவும் என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றைய தினம் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா. அதாவது இந்த பைக் கொஞ்சம் இஷ்யூ ஆகினேன். அதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் உண்டு. அப்போ அந்த அளவில் நேற்றைய தினம் வந்து ஓடப்பட்டு தெரிஞ்சபடியாக கொஞ்சம் அனைத்தாண்ட வேலையை வந்து செய்து கொள்ளலாம் போயிட்டு. அதாவது உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் அந்த யூடியூப்பில் இருந்து ஸ்டார்ட்ல இருந்து உண்மைக்குமே அனைத்தாண்ட அந்த கேக் வீடியோ வந்து நாங்கள் வளமையாக வந்து போட்டிருப்போம். இன்றைக்கு தான் அந்த அதுக்கேற்ற ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிருக்குன்னு நம்பலாமே நினைத்தேன். அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு அந்த டீ கேக்கு சொல்கிற மாதிரி எத்தனை கிலோ வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு? பட்டர் கேக் வந்து 8 கிலோ வந்து ஆர்டர் வந்து. அதாவது பட்டர் கேக். ஓகே, உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது, ஒரு 8 கிலோ கேக் வந்து பட்டர் கேக் வந்து அந்த ஆர்டர் வந்திருக்கு. அதே சமயம் நம்பி தந்துருக்கீங்க. அதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்குமே வீடியோ பார்த்து அதில் வந்து வீடியோ பார்த்தே அடுத்தாண்ட இதுவள் வந்து நல்லா ஓகேயா இருக்குமெண்டு நம்புகிறவங்க. அப்போ அதை நம்பித்தான் அனைத்தாக வந்து 8 கிலோ கேக் வந்து ஆர்டர் வந்திருக்கு. உண்மைக்குமே எனக்கு கூட ஒரு ஆச்சரியமாக இருக்குண்ணா. கொஞ்சம் கிட்ட ஒன்றில் விட்டுட்டு கிட்ட கொண்டு வாங்க. அப்போ உண்மைக்குமே வந்து எனக்கு கூட சரியான முறைக்கு ஒரு ஆச்சரியம். அதாவது 8 கிலோ கேக்குன்றே யோசிச்சு பாருங்க. கடையில் ஆர்டர் பண்ணாமல் வேறு கடை கொடுக்காம எங்களை நம்பி வந்து 8 கிலோ கேக்கு. அதே சமயம் வந்து அதாவது பெஸ்ட் டைமாக வந்து அந்த செய்ய போகிறால் அந்த 21வது பர்த்டேல் வந்து செய்கிறதுக்கு அந்த கேக் 2 அடுக்கு 3 அடுக்குன்ற கேக் அது வந்து பெஸ்ட் டைமாக வந்து செய்ய போகிறால். அதை நாங்கள் ஒரு தனி வீடியோ அவங்களுக்கு நாங்கள் போட்டு காட்டுவோம். நினைத்தேன் நீங்களுமே வந்து பழகிறார்கள், அதை பார்த்தும் பழகலாம். இல்லாட்டி கடையில் இல்லாட்டி அந்த காசு கொடுத்தும் பழகலாமே நினைத்தேன். நம்மளை வந்து அனைத்தா வந்து பழகலாம். நிறைய கிளாஸ் எல்லாம் போகுது அதில் பார்த்து தான் நான். அப்போ இந்த முறை தான் யூடியூப்பால் உங்களுக்கு நன்மை ஒன்று கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அனிதா. அதாவது அனிதாவுக்கு வந்து நன்மை கிடைச்சிருக்குன்ட்டு நான் பெம்பலாக சொல்கிறேன். இதை விட நிறைய ஆர்டர்கள் வந்ததான மறக்கா வந்து ரைவன் என்னென்னு சொல்கிறது, எங்கள்கிட்டையும் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுத்தீங்கன்னா தெரியும் அனிதாக்கு. என்ன அடுத்தா நம்பி கொடுக்குறார்கள் மறக்கா வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா மாத்திரம். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ இன்றைய தினம் வந்து நேற்று அடுத்த கொஞ்சம் கேக்கள் வந்து ஆர்டர் அடிச்சிருக்கீங்களா? அது எத்தனை கிலோ கிட்ட செய்து வச்சுருக்கீங்க? வந்து 4 கிலோ செஞ்சது. ஓ, அப்போ நாளைக்கு தான் வந்து பர்த்டே. அப்போ இன்றைக்கு தடல் புடலாக வந்து அனிதா வந்து கிச்சன் பக்கம் அம்மா விட மாட்டாளாம். அனிதா அம்மா ஒரு பக்கம் சமைக்க, அனிதா ஒரு பக்கம் கேக் அடிக்க, 2 பேருக்குள்ளேயும் சண்டையிலும் பேராத்துவாங்க. அனிதா நீ அதை எடுக்கிற, நீ நான் அதை எடுக்கிறேன், அப்படி இப்படிட்டு சும்மா நம்மளாம் வந்து கிச்சனுக்குள்ள சும்மா கல்யாணம் பார்த்தா. நேற்று தினம் கூட அண்ணியும் வந்து கேக்கெல்லாம் அடித்து தந்தவங்க, மயிரைகள்லாம் அடித்து தந்துடுவான். அப்போ அதையும் வந்து நான் இடக்கட்டங்கள் வந்த உடனே சும்மா எடுத்து நான் என்ன செய்கிறேன், வீடியோ வந்து நான் போடத்தானே வேணும். அவன் நேற்று தினம் வந்து போடுறதுக்கு மனமில்லாம போட்டேன்னு. அப்போ அதனால் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கல. இப்போ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அனிதாண்ட கேக் அதுவல் வந்து நாங்கள் அடித்ததெல்லாம் காட்டுவோம். அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி
அதாவது நாங்கள் போடுற வீடியோ வந்து ரெகுலராக உடனுக்குடன் பெரும் உண்மைக்குமே என்ன சொல்கிறோம் ஒருத்தருக்குமே வந்து நான் அந்த பைக்கு அடிப்பட்ட விஷயம் வந்து சொல்லல நம்ம அதுக்குள்ள பார்த்துட்டு கூட எங்களை சொல்லலைன்ற கூட அப்படியெல்லாம் வேறும் கதைகள் வேறும் ஒருத்தருக்கு வந்து தப்பாக நினைக்காங்க நானே வந்து வீட்டை கூட சொல்லல இப்போ அம்மாவுக்கு வந்தோன்னே தான் நம்ம சொன்னது ஓகே அப்போ அதுவும் ஒரு பக்கம் இருக்கிறது தாங்க தொடர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இது மாயரிங்க பாருங்க அவ்வளோ உண்டு அது எவ்வளோ அடி இந்த அவ்வளோ மாயரிங்கும் 1 கிலோ 1700 கடவுள் இது வந்து 1 கிலோ கேக் என்ன இவ்வளோ வந்து 1 கிலோ கேக் வந்து அடிச்சுக்கிறாங்க இன்னும் எத்தனை கிலோ மொத்தம் 4 கிலோ அடிக்கும் 4 கிலோ இன்னும் அடிக்கணுமோ இங்கெல்லாம் என்ன செஞ்சோம் நிற்கிறாய் வந்து மாவு பேக்கிங் சோடா போட்டு அரிச்சிட்டு அதை வச்சு எல்லா இடம் மிக்ஸ் பண்ணணும் சரி பேக்கிங் பவுடர் எல்லா இடம் பிடிக்கும் இன்றைக்கே இப்போ 4 கிலோ அடிக்க போகிறோம் நாளைக்கு வந்து ரெச்சிப்போம் கேக் வந்து செய்வோம் இங்கே எல்லாம் வந்து புது சாமான் வந்து வேண்டியிருக்கலாம் இதுக்கு என்ன பேர் இது வந்து பேக்கிங் பவுடர் இதுண்ட விலை இதுண்ட விலை 300 இந்த கட்டாவுலே ஓகே அப்போ இது வந்து வேண்டியிருக்காங்க தான் இங்கே பார்த்தீங்கன்னா மாயரிங் வந்து ஒரு இது ஒன்று வாங்கி கிடக்கு மற்றது இது வந்து 1 கிலோ கேக்கு யாருக்கு வேணுமெண்டா மறக்காம வந்து ஆர்டர் கொடுங்க ஏன்னாக்கா இதுக்குள்ளே என்ன வச்சுக்கிறீங்க இது வந்து மாவு வந்து நல்லா அரிச்சு வச்சுருக்கிறேன் அண்ணன் கேக் அடிக்கிறாங்க என்ன செய்றீங்க அண்ணே என்ன நீ செய்றீங்க அனிதா சப்போட்டோ இங்கே பாருங்க இருக்கா அண்ணே இருக்க பாருங்க அண்ணி இங்கே பாருங்க இருக்கா இங்கே திராப்பணி திரும்பி பாருங்க நம்ம இங்கே ஒரே இருக்கா தம்மனைக்கு மட்டும் அணிஞ்சு பாருங்க ஐயோ ரைட் இங்கே பாருங்க அனிதா வந்து கேக்க ஒரு கேக் வந்து செய்துட்டாள் அனிதா இங்கே பாருங்க இங்கால பார்த்தீங்கன்னா அனிதா இது 1 கிலோ ஓடி இது வந்து 1 கிலோ கேக்கு மொத்தமாக 4 கிலோ அடிக்கணும் இங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு ரே வந்து எடுத்துக்கிறாக்கு அந்த செஞ்ச இதை இங்கால வந்து அடிக்கிறாக்கு நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியோ இல்லை சின்ன கட்டமாக எடுத்து போடுறோம் நாளைய வீடியோவில் சந்திப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ அனிதா வந்து கேக் வந்து இறக்கியிருக்காங்க அனிதா சட்டியாக வந்து சுடுதுன்னு அனிதா இங்கே வேறுங்க இப்படி இருக்குண்டு இங்கால வந்து இதுக்கு என்ன பேர் அனிதா அதுக்கு என்னண்டு டியூட்டி ஃப்ரூட்டியோ கேக் வந்து இது எத்தனாவது கிலோ கேக்கு அடுத்ததா இது 5வது கேக் வந்து இது இங்கால பார்த்தீங்கன்னா அனிதா அந்த மூவம் மாதிரி ஒரு கேக் ஒன்று இருக்குங்க இருங்க இது வந்து இப்போ ஒர்க் ஆகுதுன்னு அனிதா எத்தனை நிமிஷம் ஆக முடியாது அந்த இதுக்கு 35 நிமிஷம் வேணா அப்போ உண்மைக்குமே வந்து அனிதா ஒரு இதோ பெரிய ஒரு இதை வந்து அடைஞ்சிட்டிங்களா ஓ சத்தியமா ஸோ இது இல்லை இடத்த பார்த்துட்டீங்க சொல்கிறீங்களே அப்படி குப்பையாக எல்லாம் வச்சுக்கிறீங்களேன்ட்டு உண்மைக்குமே 8-9 கிலோ கிட்ட தனியாக நின்று அனிதா வந்து செய்திருக்காங்க மிஷினை பார்த்தா தெரியும் நொந்துட்டு மிஷின் சரியா அவ்வளோதுக்கு வந்துட்டு வந்துட்டுது உண்மைக்குமே தனியாக நின்று தான் ஃபுல்லாக வந்து செய்திருக்காள் இப்போ எல்லாம் முடிஞ்சுதுன்னு அனிதா இனிமேல் ஐசிங் கேக் தானே என்ன இன்னும் 2 கிலோ செய்யணுமோ கொட்டாவுள்ளே அப்போ நாங்கள் இன்னுமே வந்து நாங்கள் வெயிட் பண்ணி தான் கொஞ்சமாக வீடியோ நாங்கள் எடுக்கிறோம் உண்மைக்கு வந்து கேக்கை பார்க்கவே இப்போ டீ ஊற்றி ஆற்றி குடிக்கணும் போல எனக்கு தெரியுமா இன்னும் சொப்டாக இருக்குடியப்பா தெரியுமா அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1 கிலோ நாங்கள் செய்யடி கூடவா சரி நாங்கள் ஃபுல்லாக செய்தோன்னே பாவமா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு வந்து அனிதா வந்து கேக் வந்து செய்வாருண்டு உண்மைக்குமே எங்கே பாருங்க இவ்வளோ கேக்குன்னு பாருங்க இங்கே நினைக்கவே இல்லை தெரியுமா இவ்வளோ தூரத்துக்கு அனிதா வந்து செய்வாருண்டா கிட்ட கொண்டாந்து அப்படி ஒன்றா காட்டும் கொஞ்சம் நாங்கள் வந்து இந்த லஞ்ச் பேப்பர் அதெல்லாம் வச்சிருக்கிறோம் ஏன்னா என்னத்துக்கான இது வச்சுக்கிறீங்களா அனிதா லஞ்சிட்டு இந்த பின்னுக்கு அடையா காயக்கூடாண்டபடியா இந்த லஞ்ச் பேப்பர் அளவு வச்சு கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ இதை இங்கே வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து செய்தது தட்டோட வந்து இருக்குது 8 கிலோ எங்களை பார்த்தீங்கன்னா அனிதா மற்றது வந்து இது தனி வீடியோவாக நாங்கள் நாளைய தினம் நாங்கள் செய்வோமே அனிதா அதாவது என்னென்ன சொல்லுவோம் செய்ய போறீங்களா எத்தனை செய்யலாம் அச்சோ அப்போ கொஞ்சம் கட்டத்துக்கு நான் வருவேன் தானே இப்போ நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகணும் அதாவது இன்றைக்கு எடுக்க வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் அப்போ அனிதா செய்து கொண்டிருக்கேன் நான் இடக்கட்டத்தில் வந்து இது ஒரு வீடியோ வந்து நாங்கள் போடுவேன்னு நம்புகிறேன் ஓகே உண்மைக்குமே நான் எதிர்பார்க்குறேன் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறது என்ன வடிவாக இருக்கும் கேக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று நசிஞ்சிருக்கும் இல்லை கேக்கு வந்து நல்லா வடிவாக இருக்கும் கேக் இல்லை இதை பாருங்க ஒன்றை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது நாங்கள் விளையக்கூடாண்டபடியாக சும்மா நம்மளை அவங்களுக்கு காட்டுறோமே நினைக்கிறேன் அதை நாங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போகணும் வேறு எங்கள் இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம பக்கத்தில் அப்போ அவங்களுக்கு தான் அந்த கேக் வந்து ஆர்டர் அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உண்மைக்குமே அனிதாவுக்கு வந்து சரியாக முறைக்கு பாராட்டணும் அனிதா
சத்தியமாக வந்து இந்த கேக்கெல்லாம் கடையில் கொஞ்சம் விலை கூட போல இருக்கு நினைத்தேன் நம்மளா 1700 1800 போல இருக்கு. அன்றைக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி கொண்டிருக்கீங்க அந்த பேக்கரியில் ஒரு ஆள் வந்து கேட்டது. உண்மைக்குமே அவ்வளோத்துக்கு வந்து நீட் ஒர்க்காக இருக்குது. நீங்கள் கூட யோசிப்பீங்க நீட்டில் வந்து எப்படியோட உண்மைக்குமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேக்கே வந்து திக்கான இல்லை. ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குதுண்ணே. கேக் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து கேக்காக தான் கிடக்குது. உலகம் வந்து ஃபுல்லாக வந்து கேக் தான். உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது அப்போ அனுஷா அப்போ என்ன மாதிரி இப்போ எத்தனை நாள் முடிஞ்சது உலகத்துக்கு செய்ய? 2 நாள் எடுத்தது. 5 கிலோ கேக் தான் கேட்ட வேணும். அப்ப இன்னைக்கு காலையில வந்து சாப்பிட்டு பார்த்தோம் கேக் ஓடதான். அப்பதான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதாவது வீட்டை கிலோ அடிச்சு தருவீங்களா? வீட்டை காலம் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் நான் நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு அதில் வச்சு சொன்னோமா உண்மைக்குமே சரியான முறைக்கு சாஃப்டாக இருக்கு கேக்கு. நல்ல ஒரு இதாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு 3 கிலோ எதுவுமே இல்லை. இன்னும் 3 கிலோ அடிச்சுட்டாங்க சொல்லி. அப்ப இன்னைக்கு நாங்க 3 கிலோ அடிச்சு ஒரு கால் மேலே தூக்கி வைப்போம். ஒரு கால் படக்கம் எடுத்து படக்கம் படுக்கிறாங்க கஷ்டம் உடஞ்சி போடுவோம். இப்போ நீங்களும் அப்போ வட்டி கொடுக்க போறீங்க நாளைக்கு விடிய போல குழம்பின மட்டும் நாங்கள் வட்டி கொடுக்கலாம் தானே என்ன அதே சொல்லிக்கொண்டு அப்போ உண்மைக்குமே வந்து மறக்காம வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஓட வந்து வேணுமெண்டா நீங்கள் மறக்காம வந்து அனிதாவோட தொடர்பு பண்ணலாம். உங்களுக்கு அனிதாவோட நம்பரை நாங்கள் தருவோம். ஏதாச்சும் என்ன கேக்குனாலும் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாமே செய்து கொள்ளலாம். உண்மைக்குமே கேக்கை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோக்கு வந்து சாஃப்டாக இருக்குது. மறக்காம வந்து இது இந்த கேக் வந்து அந்த இன்றைக்கு தான் வந்து ஸ்டார்ட்டாக வந்து செய்ய போகிறாரு. நம்ம கட்டமாக வந்து செய்ய போகிறாரு. அப்போ வேறு என்னத்தை சொல்கிறது அப்புறம் அதை ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? அப்போ நீங்கள் கேக் சம்மந்தமான பெரிய ஓடரே நாங்கள் வந்து மறைக்கிறோம் தெரியுமா? நீங்கள் கேக்கை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பார்த்து கலைக்கிறோம். ஏன்னா அவ்வளோதுக்கு வந்து எனக்கே கொஞ்சம் நல்ல சந்தோஷமாக இருக்குது. இப்படி டெய்லி கேக் ஆர்டர் வந்தால் அனிதா வந்து கையிலேயே பிடிக்கல. அது எத்தனை வீடு கட்டுறாங்களோ தெரியுமா? அப்போ அதே வந்து சொல்லிக்கொண்டா அப்போ நாங்கள் இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். உங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணும் கொடுத்துக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனே வெறும் அடுத்த வீடியோ சந்திப்போம். வேறு இருக்குங்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அனிதா? என்ன செய்ய போகிறோம் அனிதா? அதாவது எல்லாத்துக்கும் வந்து அனிதா பீஸ் போட போகிறோம். அழிஞ்சு வேறுங்கோ. இன்றைக்கு நாங்கள் ஐசிங் அந்த பெரிய கேக்கையும் இந்த கேக்கையும் எல்லாம் பீஸ் எல்லாம் போட்டுட்டு தான் அங்கே கொண்டே கொடுக்க போகிறோமே அனிதா. அதான் என் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். முதல் போட்ட வீடியோ வந்து நாங்கள் கேக்கு இவ்வளோ செய்த நாங்கள் இவ்வளோ ஆர்டர் வந்ததுன்னு தான் நாங்கள் வீடியோ போட்டு நாங்கள் நீங்கள் இவ்வளோ மாடுதா மொத்தமாக 1 2 3 இது வந்து இப்போ அந்த வீட்டுக்கார அம்மா வந்து வேணாந்தா வந்து சாப்பிட்டு பார்த்தா உண்மைக்குமே எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்குதா வேணாந்தா? இதுக்கு மாட்டேன் இது போட்டேன் நீங்கள் இதுக்கு போடல நான் வந்து 4 கேக் செய்துட்டேன். நாளைக்கு நீங்கள் இது இந்த இது வாங்கி போட சொல்லி அது சரியோ? நாங்கள் சொப்பின் போட்டேன்டா எனக்கு இன்றைய தான் தெரிஞ்சா இருக்கும். பார்க்க உங்களுக்கு தெரியும் ஒரு என்னென்னு சொல்கிறேன் எண்ணெய்த்தன்மையாக இருக்குது. அது சில பேர் சொல்லுவீங்கன்னா கேக் வந்து காஞ்சிருமாட்டேன் நினைத்தா. இங்கே ஓடர் இருக்குது இங்கே பாருங்க. இங்கே இருங்க ஓடர் இருக்குது. அந்த வாளி எங்கே இருந்தா கேக் போடுற வாளி கொண்டாங்கம்மா காட்டுவோம்க்கா. இந்த வாளிக்கு தான் நாங்கள் பீஸ் போட்டு கொடுக்க போகிறோம் கொண்டு. மற்றது இங்கே இருக்கும் ஜான் வந்து இந்த வாளிக்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போ பீஸ் போட்டு கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பார்க்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த கேக்கே இருக்கா நாங்கள் கொண்டு வந்து காட்டுட்டு இருக்கா? ஓகே இஞ்சாலையும் கிடா கூட கேக்கு கட்டாவுல இன்னும் வந்து கேக் இருக்குதா? நான் தான் மாறி சொல்லி போட்டேன் போல இங்கே இருக்கும். அடுத்த கேக் இங்கே கோணா தட்டு ஃபுல்லாக கேக் என்னடியா? நாங்கள் ஒரு தட்டுலாம் கேக் வந்து செய்கிறோம். நாங்கள் இப்போ பாருங்க கொஞ்சம் தட்டு ஃபுல்லாக வந்து கேக் அவ்வளோத்துக்கு வந்து கேக் ஃபுல்லாக வந்து கேக் தானே. மற்றது இன்னும் ஒன்று அந்த ஐசிங் கேக் வந்து காட்டினோம்னா நீங்கள் திகைப்பீங்களே அனிதா. அதே நான் சொல்லுவேன். சொல்லுங்க அடுங்க ஏன் சொப்பினா எடுத்துப்பீங்க? அது இப்போ சொப்பினா பிரிச்சா கேக் வந்து நாங்கள் வெட்டி துண்டு போடோன்னா காயாதோ? காயாதான் என்ன? ரைட் ஓகே என்ன தன்மையாக இருக்கும் இங்கே மேனா யோசிக்காதயா கடையை ஒன்று போட்டு தரலாமா? பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக வாங்க வாங்க கதைப்போம் வாங்க சொல்லுங்க. அப்படியும் காய்ச்ச நீங்களும் ஆனா பாத்தீங்கன்னா நினைச்சா விட செஞ்சிருக்கிறார்.
ம் சொல்லுங்க. வந்து பாக்குறது சரியா வந்துட்டு வடி. நான் அந்த ஒரு கூட சொல்லி படிச்சது. இது கொஞ்சம் முட்டையா கிடக்கு, இது கொஞ்சம் கறிக்கிற கறி. அது வந்து அந்த ஒரு நாள் வச்சு எடுக்க வந்து அந்த எண்ணெய்த்தன்மையா வந்து அந்த இங்க அப்ப நான் சொன்னோம் நான் கடையில கேக்கு போனா எண்ணெய்த்தன்மையானுடைய அந்த இருக்கு. இப்போ பாத்தீங்களாம்மா சாப்பிடு இன்னும் தன்மை அதுதான் நீங்க அவ்வளோது கொஞ்சம் அனிதா கை வச்சு பார்த்தோம். உடனே செஞ்ச உடனே தெரியாது, வச்சு எடுக்க தான் தெரியும். உண்மைக்குமே நினைச்சு பார்க்கலாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர். உண்மைக்குமே இப்படி ஒரு ஆர்டர் அனிதாக்கு வந்துச்சுட்டாலே அனிதா தானே கடையை ஒன்று ஓப்பன் பண்ணுவாள். ஏன்னாப்பா அப்படி ஒரு இது நான் உண்மைக்குமே அதுதான் சரி செய்யுதானே. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேக் அடுத்த மட்டதாம்மா மற்ற கேக்கை பார்த்தா தேய்ச்சி போடணும் போல எல்லாரும் பாட்டு போடுறதுக்கு முன்னமே காட்டுவோம்மா 2 பேரும் அனிதா. ஓ அப்போ இது கப்பை காட்டையில இப்போ அனிதா அனிதா இப்படி வச்சு சிட்டோக்குள்ள கேக் துண்டு வந்து வட்டியா செஞ்சாருங்க. அடுத்த ஏன் இதுக்குள்ளே வச்சுக்கிறீங்க? ஒரு துண்டை எடுத்து காட்டுங்க அம்மா இருக்கா ஓடி வாங்க அடுத்த இங்கே இருக்கும் பெரிய பெரிய துண்டாக தான் கிடக்கு நான் அங்கே பொக்ஸத்தமாக கிடக்கு. நான் பர்த்டே விட்டேன் இதுதான் பெரிய துண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்களை பிடிச்சிருக்கேன் வேலைக்கா துண்டா வட்டு உள்ளதான் கிளப்புங்க அப்போ மொண்டா அப்படி ஒன்று எடுத்துருக்கேன் அப்படி ரைட் செஞ்சாங்க வடிவாக கிடக்குண்ணே ரைட் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா சொச்சம் என்ன இது யாருக்கு எனக்கு அப்பாக்கோ இந்த வேறுங்க இது அந்த இதுக்குள்ள கொட்டுங்க கொட்டுங்க இருக்கா கேக்கையோ இங்கே நான் போகிறேன் நீங்கள் எடுங்க வாங்க என்ன எடுங்க. சரி ஓகே அனிதா இதான் பார்த்தீங்கன்னா அனிதா செய்த வந்து கேக் இங்கே வேறுங்க இப்படி இருக்குண்டா அப்புறம் அது அப்படியே மேலே இருந்து இப்படி காட்டி 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 இதுக்குள்ளே இருந்து காட்டுவோம். சரியோ இப்போ நாங்கள் அனிதா பக்கத்து வீடு தானே அப்போ நாங்கள் கொண்டு போகிறோம். நீங்கள் நடந்து கொண்டு போகிறீங்க கவனம் கேக்கு நீங்கள் விழுந்தாலும் கேக் விழக்கூடாதா? சரிப்பா ஓ உண்மைக்குமே வந்து வேறு லெவலில் இருக்குது. மறக்காம வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்க அனிதா செய்த கேக் எப்படி இருக்குன்னு மட்டும் மறக்காம வந்து சொல்லுங்கள். சரியோ இங்கே வருமா கொண்டு போய் அங்கே போய் கொடுக்குறத. சரி ஓகே அப்படியே கொண்டு போங்க அனிதா. அதுதான் பயந்து பயந்து கொண்டு போகிறேன். இங்கே வந்து அண்ணியாக நிற்கிறவன் ரைட் என்னங்க ஏனுங்க டப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்குண்ணே அது பிரிட்ஜுக்கு இருக்கிறேன் கொடுக்கு இல்லையா? சரி பதட்டப்படாங்க அனிதா என்னண்டு விழாது 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 மெதுவாக கொண்டு போவோம் என்னண்டு நான் கொண்டு போட்டேன் இல்லாட்டி நீங்களாம் கொண்டு போங்க. ஓ நீங்களாம் பாஸ்டாக நடக்கிறீங்க அனிதா கவனம் என்ன மரம் போகிறோம் அவசரப்படா போகிறோம் மனத்தை பச்சங்க அச்சோ மரம் போகிறோம் இளமையை பாருங்க. வீட்டை பாருங்க நெருங்கி கொண்டு வருது. இதான் வந்து பர்த்டே காலன்னு இந்த வீடு பர்த்டே காலப்படியே நிற்கிறான் தெரியுமோ அங்கே சூட்டோட நிற்கிறான்டா போய் சூட் செய்கிறாங்க போல இருக்கு. பர்த்டே காலப்படியே நம்ம லுக்காக தான் இருக்கிறேன் உள்ளே கொண்டு வந்து பையன் இதான் கொண்டு அடி டெக்கரேஷன் கேட்ட இதுதான் கேக் தான். சரியா பேர் என்னண்டு நல்லா இருக்குண்ணே
இங்கிலீஷ் தெரியுமா? சொல்லித்தாங்க. யாரு பேர்? அடுத்த இன்னொரு பேர் சொல்லி தருங்க. என்னண்டு? அடுத்த இன்னும் எழுத்து வருமானு சொல்லி தருங்க. வேற லெவலில் இருக்கு. பர்த்டே பறக்காத காத்துக்கு பேர் இது இல்லாமல் தான் பேர் எடுக்கிறது. டீ டீயை காண இல்லையே. மிகவும் அந்த டெக்கரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க. சும்மா பூவெல்லாம் வச்சு சும்மா அதுக்கு தான் இருக்கு. உமாக்கா லைட் போட இல்லையோ டெக்கரேஷன்? டி இப்படி வேறு மாதிரி தான். இங்கே வேறு இங்கே பார்க்கறதுக்கான அது பேர் வந்து அப்போ என்னன்னு தான் உடைஞ்சிட்டு உடைஞ்சாலும் நாங்கள் பொருத்திடும். அப்போ லைட்டாக போடண்டா டெக்கரேஷன். இந்த லைட் இந்த டெக்கரேஷன் லைட் இந்த பந்தல் இந்த இது லைட்டு போட்டாலும் இருட்டா என்ன தெரியல. கோழிவிடா அப்போ வண்டி இவர் வந்து கேமராமேன், எங்களோட ஊர் கேமராமேனா. வணக்கம் கேமராமேன். இங்கே அப்போ பாப்பாங்க மொத்த கலர் வேறு லெவலாம் இருக்கா ஃப்ரூட் சோட முன்னுக்கு திரும்புறா. இங்கே திரும்ப முன்னுக்கு அப்படியே நீலாக்கா ஃபூ. சரி பாப்பா ரைட் ஓகே. 21 இதில் விட்டா என்ன இருக்கும்? நல்லா இருக்கா? முன்னுக்கு போய் இது நடவு இங்கே இதில் சைட்டா இங்கே இது பெரிய இடமா இல்லை இடக்கு டபுள். ஓ சரி 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 ஓகே. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து செய்தாச்சு. இது கேக்கோட நில்லுங்க வாங்க ஃபோட்டோ இருப்போம். ஓகே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறியே ஃபோட்டோ நல்லா நல்லா இருக்கு. சரி ஓகே நாங்கள் வீட்டை போவோமே இப்போ. ரைட் அப்போ படியாக இருக்கா கேக்கு? நல்லா இருக்கும் கரெக்டாக எப்படி அனுதான் செஞ்சோம். நல்லா இருக்கும் இல்லை கேக் பார்க்குற வந்து நிற்காமல்